சித்தர்கள் என்பவர்கள் தன்னைத்தான் ஒருவன் சித்தன் என்று கூறிக்கொள்ள மாட்டார்கள். ஞானத்தினால் உபதேசிப்பவர்கள். அவர்களுக்கு ஆடை அணிகலன்கள் ஏதும் கிடையாது. எந்த ஒரு உடையினாலும் எந்த ஒரு உடுப்பினாலும் அணிந்து கொண்டு வருபவர்கள். உருவத்தை பார்த்து எண்ணத்தை பார்த்து ஒருவனின் செயலை பார்த்து எடை கூடக்கூடாது. சித்தன் பித்தன் என்று காவி அணிந்தவனும் அதனுள் இருக்கும் மானை அடிகலங்கள் மடிந்து அதனில் இருக்கும் தோற்றத்தில் இருக்கக்கூடிய வயோதிக நிலையை வைத்து இவர் சித்தர் இவர் ஞானிகள் என்று புரணபசிக்க கூடாது. அகத்திலும் புறத்திலும் ஞான பார்வை இருக்க வேண்டும். காந்தர்வ வசியம் கிரஜமோட்சம் இருக்க வேண்டும். வீரியல் கலந்த வார்த்தைகளோடு ஒப்பில்லா இறைவனை கண்டு ஜீவனாசனம் எழுத வேண்டும். காவியங்களை கொண்டு அஷ்டமா சித்துக்களை செய்ய வேண்டும். நிலை கொண்டு இருக்கும் மறைக்கப்பட்ட பல சூட்சம ரகசியங்களை எதுகை மூனைகளுடன் குறிப்பிட்டப்பட்ட ஏடுகளை வசிக்க வேண்டும். ஆஸ்தானம் புண்ணிய மந்திரங்களை கற்பிக்க வேண்டும். அதனுக்குள் இருக்கும் பொருள் விளக்கத்தை கூற வேண்டும். மனிதனுக்குள் மனிதனாக நேசிக்க வேண்டும். மரம் செடி கொடி ஜீவன்களை நேசிக்க வேண்டும். அதனுள் ரசிக்கக்கூடிய இயற்கை உணவுகளை உண்டு அதனுள் இருக்கும் மருத்துவ உபகரணங்களை பயன்படுத்தி தன்னைத்தான் தனக்குத்தானே வைத்துக் கொள்வது பேராசை. பிறருக்காக அனைத்தும் எடுத்து கொடுத்து தனக்கும் ஏதுமில்லை என்று என்பவனை சித்தன். ஆடை கொண்டு வேடமிட்டவனை ஆராய்ந்து கொள்ளட்டும் மக்கள். ஐயா என்ன சொல்றாருன்னா ஆடையிலையும் உடுப்புலையும் காவி அணிஞ்சுக்கிட்டு மாலையெல்லாம் நிறைய போட்டு கொண்டெல்லாம் நல்லா பெருசா வச்சுக்கிட்டு சித்தர்கள் சொல்லக்கூடியவங்க மக்கள் ஆராயணும் அப்படின்னு சொல்றாங்க. எவன் வயோதிகம் அவங்களுக்கு எவனில் இருக்கும் ஜாதகர்கள் பண்டிதர்கள் ரிஷிகள் மகான்கள் என்று வாதம் தர்க்கம் யோகம் வையுங்கள். டெஸ்ட் எக்ஸாம் பண்ணுங்க, டெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். எக்ஸாம் டெஸ்ட் அனைவரையும் கண்டு சித்தர்கள் சித்தர்கள் என்று சித்தர்கள் ஏன் எழுதுவார்கள்? அஷ்டக யோக கலைகளை செய்வார்கள். மண்ணும் விட்டும் கலந்து உண்டு பஞ்சபூதத்தோட காற்றோசனையை செய்வார்கள். அதை எவன் செய்கிறானோ அவனை அழைத்து வாருங்கள்.